Hi மக்களே and welcome back to a new video. So சுஜி வந்து இன்றைக்கில இருந்து இன்னும் டயட்டா இருக்க போறாங்க. அது என்ன அர்த்தம் என்றா நான் வந்து ஏற்கனவே 2-3 கிழமைக்கு முன்னாடியே நான் டயட்டோட தொடங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து எதனால் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் என்று தான் நான் எப்படி டயட் பண்ணுறேன் என்ன நான் சாப்பிட்றேன் என்று தான் நான் இப்போ இந்த வீடியோ நான் உங்களோட சேர்ந்து இந்த பயணத்தை தொடர போறேன் என்றும் சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். நான் வந்து ஆரம்பத்தில் தொடங்கும் போது 96 kg இருந்தேன். நான் இப்போ வந்து இந்த 3 வாரத்தில் நான் 8 kg குறைஞ்சிட்டு இப்போ 88 kgல நான் இப்போ இருக்கிறேன். பட் எனக்கு அது இன்னும் காணாது. ஸோ இன்னும் கீழே போகணும். என்னோட நார்மல் வெயிட் வந்து நான் எனக்கு வந்து 62 kgல இருக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன். ஸோ முதல் மாதிரி. ஸோ அதனால நாங்கள் இன்னும் ஒரு 20 கிலோ 26 கிலோ குறைச்சாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். மெயினா உடுப்புகள் பத்தோம். ஸோ அதனால தான் நான் இன்னும் அதுக்காக அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி நான் வெளியேறதுக்கு போய்கொண்டு இருக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு கிழமைக்கு வந்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்களோட சேர்ந்து நான் சாப்பிடணும் என்று சொல்லுவேன். ஏன்னா அது என்ன சொல்றது கூடாது தான். இப்போ அவங்கள சாப்பிட்டு நான் சாப்பிடாம இருக்கிறது அது வைக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் என்று தான் நான் அவங்கள சேர்ந்து இப்போ நான் சாப்பிட்டு அதுக்காக நான் இப்போ முந்த நாளில இருந்து இப்படி பட்னி கிடந்த நாள் என்று சொல்லலாம். ஸோ நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒன்றுமே சாப்பிடல. எனக்கு வந்து அந்த கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தொடங்கணும் என்று தான் எனக்கு இருந்தது. நீங்கள் தயவு செஞ்சு அப்படி பண்ண வேண்டாம். ஒன்லி நான் வந்து அது நான் ஏற்கனவே வடிவா சாப்பிட்டனால எனக்கு அந்த பசி ஒன்றும் இல்லை. அது எனக்கு நார்மலாக இருந்தது. நேற்று வந்து நான் வந்து எப்போதுமே ரொம்ப காலம் எடும மாட்டேன். ஒரு மத்தியம் ஒரு 12 மணிக்கு 11 மணிக்கு தான் நான் எழும்புவேன். ஸோ அதனால நான் காலமே சாப்பாடு சாப்பிட்றதில்லை. அது கூடாது, ஐ நோ. பட் நான் எழும்புறது லேட்டாக இருக்கிறதுனால எனக்கு அது ஓகேயா இருக்குது. பட் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வேணும்னா எப்போதும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடுங்க. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து லேட்டாக எழும்புறதுனால நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை இப்போ நான் விடுறது. அண்ட் மத்தியானம் வந்து நான் என்ன பார்த்தேன் நான் ஆரியன் கூட இருக்கிறதுனால நான் அவருக்கு சாப்பாடு கொடுக்க ஆனால் நான் சாப்பிட்றது வந்து மறந்து போடுறது. ஸோ அது உண்டு. நான் வந்து அதுக்கு பதிலாக எப்போதும் என்னோட வெற வயத்தில் இஞ்சி தண்ணி நான் செஞ்சு காய்ச்சி குடிக்கிறது. ஸோ அந்த செய்முறையை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இன்னும் ஒரு வீடியோவில். ஏன்னா நான் இன்றைக்கு வந்து ஏற்கனவே நான் குடித்தனால நான் அதை இன்றைக்கு விடுறேன். பட் நான் என்ன உங்களுக்கு காட்ட போறேன்னா இரவு சாப்பாடு நான் என்ன செய்ய போறேன், நான் என்ன யோசிச்சேன்ன்ற மக்களே. நான் ஏற்கனவே அந்த விரதம் இருக்கிறது மாதிரியே இருக்குது எனக்கு உண்மையாவே. ஏன்னா நான் நேற்றும் 20 தான் நான் சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கும் நான் இப்போ 20 சாப்பாடு மட்டும் தான் இப்போ சாப்பிட போறேன். இப்போ காலமே நான் இன்னும் ஒன்றுமே சாப்பிடல. அதனால எனக்கு அது விரதம் மாதிரி இருக்குது. அப்படியே நானும் அதை தொடர கொள்ளலாம் என்று தான் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ இட்ஸ் மீன்ஸ் நான் வந்து இன்றைக்கு கடைக்கு போயிட்டு வாழைப்பழத்தை வேண்டி கொண்டு வந்தேன். அண்ட் நான் வந்து ஒவ்வொரு ஈவினிங் ஸோ ஒவ்வொரு இரவு சாப்பாடில் வந்து ஒரு கப் பாலும் அண்ட் ஒரு வாழைப்பழமும் சாப்பிட போகிறேன். ஸோ எப்படி அது முடிவு வருதுன்னு எனக்கு உண்மையாக தெரியாது. மேபி எனக்கு என்னென்னு நான் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொல்லாமல் டயட்டோட தொடங்கினேன். நான் எப்போதும் யாராவுக்கு நான் டயட்டில் இருக்கிறேன் என்று சொன்னாலே அடுத்த நாளே நான் சாப்பிட தொடங்கிடுவேன். சத்தியமா அதான் எவ்வளோ தடவை அப்படி நடந்து இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்போ அந்த 3 வாரம் செஞ்சு போட்டு உங்களோட இப்போ நான் செய்ய போகிறேன். அண்ட் அடுத்த காரணம் வந்து நான் கட்டாயமாக இப்போ வெளியணும். ஏன்னா நான் ஒரு ட்ரெஸ் ஒன்று பண்ணேன் நான் ஒரு எழுத்துக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ட்ரெஸ் எனக்கு பத்துது இல்லை. ஸோ அதனால தான் அந்த என்ன சொல்கிறேன் அந்த கண்டிப்பாக அந்த முட்டி விலை இருக்கிற எப்படியாச்சும் கொஞ்சமாச்சும் மெலியணும் என்று நான் வந்து மொத்தமாக இந்த ஃபாஸ்டிங் வந்து
2 கிழமைக்கு நான் செய்யலாம் என்று முடிவு பண்ணிருக்கிறேன். 3வது கிழமை எனக்கு ஓகேண்டா நான் செய்வேன். ஸோ அதர்வைஸ் நான் 3வது கிழமை வேற நார்மல் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவேன். அதோட நான் எங்களோட செஞ்சு சாப்பிடுவேன். பட் அதர்வைஸ் இப்போதைக்கு பாலும் பழப்பழம் தான். நார்மலாக ஃப்ரெஷ் பால் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு பக்கத்தில் அந்த மாட்டு பண்ணை இருக்குது தானே. ஸோ அதில் ஃப்ரெஷ்ஷாக பாலுகள் எல்லாம் வரும். நான் அதுக்கு தான் இன்றைக்கு வெளியால் போனேன் நான் எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு. பட் எங்களோட அந்த பால் எடுத்துக்கொண்டு வர்றது கிளாஸ் இருக்குது தானே. ஸோ அது உள்ளுக்கு நான் 3 நாளுக்கு முன்னாடி எடுத்துக்கொண்டு வந்தது. அதில் அந்த கலவைக்கு அந்த வடிவாக கழுவப்படையில அது எப்படி கழுவுறதுன்னும் எனக்கு தெரியல. எனக்கு அதுக்கேற்றப்பட இந்த குச்சி ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு வரையில நான் இன்றைக்கு நோமல் கடையில் இருந்து வேண்டி கொண்டு வந்த பால் தான் நான் இப்போ இன்றைக்கு காய்ச்சி குடிக்க போகிறேன். ஸோ வாங்க ரெடி பண்ணலாம். நான் இந்த பாலை தான் நான் எடுக்க போகிறேன். இதுக்கு 3.5% ஃபெட் இருக்குது. அது சத்தும் நான் சொல்லுவேன். அண்ட் இது நான் இங்கே வேணும் நான் இங்கே டென்னர் இருக்கேன். ஆனால் இது எல்லாம் கடையில் இருக்கும் தான் அந்த 3.5. ஸோ அடுத்ததாக ஒரு கப் ஒன்று எடுப்போம். 3 கப்பு. ஸோ இதில் 1 கப் எடுப்போம். நான் இப்போ 1 கப் பால் இங்கே கொதிக்க விட போகிறேன். அதோடு சேர்த்து நான் குங்குமப்பூவும் சேர்த்து கொள்ள போகிறேன். ஸோ நான் இதை தான் நான் எடுக்க போகிறேன். நான் இவ்வளோ தான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த கொஞ்சம் துண்டு காணும். யார் என் குட்டி காலோ சொல்லுங்க. ஆலோ ஆடி என் குட்டி அலோ சொல்லுங்க நீங்கள். ஓய் நான் சுகர் போடையில. ஸோ நான் எல்லாத்தையும் இப்போ தேத்தனி இல்லாட்டி ஃப்ரூட் என்ன இருந்தாலும் நான் சுகர் போடாமல் தான் இப்போ நான் குடிக்கிறது. ஸோ நான் இப்போ பாலுக்கும் சுகர் போட மாட்டோம். அதுவும் டயட்டுக்கும் நல்லது. Guck mal diese Biene da, sum sum. Guck mal wie sie fliegt und wie sie tanzt. பால் கொதிக்குது, மேல வருது. ஸோ அடுப்பு நிப்பாட்டி விடலாம். பால் நல்லா மேல கொதிச்சு வந்தாச்சு. இதை எனக்கு காணும். நான் அடுப்பு நிப்பாட்டினா அந்த அடுப்பு இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது தானே. ஸோ அதனால இதில் இன்னும் கொஞ்சம் அப்படியே விடுவோம். நீத்தா வருது, பேபிக்கு நீத்தா வருது. ஓகே, பால் சூப்பராக வந்துட்டது. Yummy! Sehr gut! Okay, ஜெர்மனியில் சொல்றது குட்டன் அப்பெட்டிட். ஸோ நல்லா சாப்பிடணும் என்று. ஓகே, தொடங்கலாம். ஸோ என்னோட பால். ஐயோ சுடுது சுடுது. மேபி கொஞ்சம் வேணுமா? பால் ரொம்ப சுடுது. கொஞ்சம் ஆற விட்டுட்டு குடிக்கலாம். இந்த நாக்கெல்லாம் சுட்டு போட்டுட்டு. ஆனால் அதுக்குள்ளே நான் உங்களுக்கு கொண்டு காமிக்கிறேன். ஸோ ஆரியன் குட்டி என்ன எல்லாம் செய்ய வேறுண்ட, என்னெல்லாம் செஞ்ச காட்டு வேறுண்ட. ஓகேயா பாப்போம் செய்யறாரு. அது ஒன்று இருக்கு. ஹலோ ஹலோ ஜேகு சுப்பா. ஆரியன் குட்டி வளர்ந்துட்டான் என்ன.
அவ்வளோ குட்டியாக இருந்தவர் போட்டு மக்கள் இன்னும் 2 மாதம் தான் இருக்குது இவர் இந்த முதலாவது பர்த்டேக்கு. எப்படி டக்குன்னு வாழ்றாங்களே, இந்த டைம் எப்படி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போகுது, அதுக்குள்ள ஒரு வருஷம். ஓகே, நான் வந்து என்னோட பாலை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டேன். என்னோட சாப்பாடும் சாப்பிட்டேன். ஆரியன் குட்டி வந்து நித்திர கொள்ளிட்டேன். ஸோ நானும் இப்போ அப்படியே நித்திர கொள்ள போகிறேன். இப்போ வந்து இங்கே இரவு. நாங்கள் வந்து நாளைக்கு காலமே சந்திப்போம். ஹாய் மக்களே, பாருங்க, இரவு 1:52 மணி ஆக போகுது. இரவு நான் வந்து என்ன செய்கிறேன்டா, இங்கே அசோகா வீடியோ அந்த டிக்டாக் ட்ரெண்ட் ஒன்று போய்கொண்டு இருக்குது தானே, அசோகா ட்ரெண்ட், அந்த பாட்டுக்கு நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அந்த செய்யக்க நான் சாப்பிட மறந்துட்டேன். நான் ஃபுல்லாக சாப்பிட மறந்துட்டேன். ஸோ கஜியோ மாறினோன்னு நித்துறேன். அதனால் நான் இங்கே பால் இங்கே ரெடியாக இருக்குது, என் வாழைப்பழம் அங்கால் இருக்குது. ஸோ சாப்பிட்றேன். லேட் ஆயிடுச்சியா, பட் மறக்கக்கூடாது. ஸோ சியர்ஸ். பால் முடிஞ்சது. இப்போ வந்து நம்மளோட வாழைப்பழத்தை சாப்பிடுவோம். நான் வந்து இன்னும் ஒன்று மேக்கப் செய்யணும். ஸோ இன்னும் வீடியோ முடியலை. ஸோ அதனால தான் நான் இன்னும் படுக்க போகலை. செஞ்சு முடித்த பிறகு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ பிறகு நானும் இது செஞ்சிட்டேன். சாப்பிட்டாச்சு. என்னோட விடடம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ இன்றைக்கு இரவு இன்னொருக்கா சாப்பிடுவோம். இப்போ சாப்பிட்டு வந்து நேற்று சாப்பிட்டது. ஸோ இன்றைக்கு இரவு இன்னொருக்கா சாப்பிடுவோம். அண்ட் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் நமக்குங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய டயட்டுக்கு. அண்ட் ஆல்வேஸ் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனம் அமைக்க விடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், குட் நைட்.